உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SPS கேப்பை மாவு. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் 2K லவ் ஸ்டோரி. டைரக்டர் சுசீந்திரன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அறிமுக நாயகனாக ஜெகவீர் நடிச்சிருக்காரு. மீனாட்சி கோவிந்தராஜ் ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி 2K ஜென்ரேஷனோட லவ் ஸ்டோரியோட அந்த எசன்ஸை கேப்சர் பண்ணதா படம், இல்லை வேற எந்த ஜென்ரேஷனோட கதையை சொல்லுது அப்படிங்கிறலாம் இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நாயகனான ஜெகவீர் அண்ட் நாயகனான மீனாட்சி ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் அப்படிங்கிறத வகை வகையான காட்சிகள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துறாங்க. பட் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அவங்க லவ்வர்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு லவ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் கூட ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லப்படுது. பட் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கிற இவங்க கல்யாணம் அப்படின்னு வரப்போ என்ன முடிவு எடுத்தாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன ஆச்சு, அடுத்தடுத்து வர காதல்கள், அது மூலமாக வர சில பிரேக்கப்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க எப்படி கடந்து வந்தாங்க, அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரைக்கும் அதே மாதிரி இன்டாக்டாக இருந்துச்சா அப்படிங்கிறத சொல்கிற படம் தான் இந்த 2K லவ் ஸ்டோரி. படத்தில் நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். அறிமுக நாயகனாக ஜெகவீர் ஸ்டைலிஷான அந்த கேர்ஃப்ரீ ஆட்டிடியூட ஓரளவு தெரியல கச்சிதமாக கொண்டு வராரு. பட் அதை தாண்டி நடிப்பு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் மெருகேறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறை மட்டும் இருக்குது. நிறைய இடங்களில் அவரோட க்ளோஸ்அப் ஷாட் கூட மிஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அந்தளவு நடிப்பு அப்படிங்கிறது எங்கேயுமே பெருசாக வெளிப்படுத்தவே இல்லை அவர். அண்ட் செகண்ட் ஹாஃபில் கூட ஒரு சீனில் ஸ்பூஃப் மாதிரி சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. நீ கண்ணாடியை போட்டுக்கோ, கூலிங் கிளாஸை போட்டேரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோவை கிண்டல் பண்ணுவாங்க. அது கிட்டத்தட்ட அவரோட நடிப்புக்கு சொல்ற ஒரு கிண்டலோ அப்படிங்கிறது கூட நமக்கு தோணுது. அந்த அளவு அந்த சீன் வந்து ஒரு ஸ்பூஃபா மாறி இருக்கு. அது காரணம் இந்த வீக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட ஒரே சேவிங் கிரேஸ் மீனாட்சி தான். மீனாட்சியோட நடிப்பும் சரி, அவங்களோட கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமும் சரி, ஓரளவு மெச்சூர்டாவே இருக்கு. இந்த மொத்த கூட்டத்திலையும் அவங்களோட நடிப்பு தான் தனித்து தெரியுது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கேரக்டர் ரொம்ப ஈஸியாவே கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த கேரக்டர்ஸ் எடுக்கிற டெசிஷன்ஸ், அவங்க பேசுற வசனங்கள் எல்லாமே கொஞ்சம் முதிர்ச்சியாவே இருந்துச்சு. அதுதான் நம்மள ஓரளவு தாக்கு பிடிக்கும் வைக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களை தவிர கோவமா காமெடி பண்ற கேட்டகரியில பாலசரவணன், சிங்கம் புலி அண்ட் ஹீரோவோட முதல் லவரா வர அந்த பவித்ரா அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சவங்க, அண்ட் சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல ஜெயபிரகாஷ், வினோதினி, இந்த மாதிரி தெரிஞ்ச முகங்கள் அங்கங்கே வந்துட்டு போறாங்க. பட் யாருமே நடிப்புல இம்பாக்ட்ஃபுல்லா நமக்கு மனசுல நிக்கவே இல்லை. அவங்களோட கேரக்டரும் அந்த மாதிரி வீக்காக தான் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கூட அதுக்கு ரீசனா இருக்கலாம். பட் நெவர்தலெஸ் இவ்வளவு பெரிய தெரிஞ்ச முகங்கள் இருக்காங்க அப்படின்னு கூட ஒரு ஆதலா சொல்லிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நடிப்புல என்ன பாசிட்டிவ் சொன்னமோ அதே தான் இங்கேயும் சொல்லணும்னு நினைக்கிறேன். மீனாட்சி கேரக்டர் எழுதப்பட்ட விதம், அந்த கேரக்டரோட டிராவல் அப்படிங்கிறது இந்த படத்துல ஓரளவு கவனிக்க வைக்கும்படியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட நடிப்புமே அதுக்கு ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் அவங்க பொசிட்டிவ்னஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு சீன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுல டயலாக்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் சரி, அந்த சீனை எக்ஸிக்யூட் பண்ண விதமும் சரி ரொம்ப இருக்கும்படியாவே இருந்துச்சு. இந்த எஃபர்ட்டை எல்லா சீன்லையும் போட்டிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மட்டும் நமக்கு வெளிப்பட்டுச்சு. அந்த இடம் மட்டும்தான் இந்த ஜென்ரேஷனோட லவ் என்ன, இல்லை இந்த ஜென்ரேஷன் எப்படி லவ்வை பார்க்குறாங்க, அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த மெச்சூரிட்டி எல்லா சீன்லையும் இருந்திருக்கலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேப்பர் திருத்தாமல் ஒரு பாசிட்டிவ் சொல்லணும் அப்படின்னா, அங்கங்கே சில இடங்கள்ல ஹியூமர் கொஞ்சம் கிளிக் ஆயிருக்கு. பாலசரவணன் கேரக்டர் அங்கங்கே பேசுகிற சில கவுண்டர்ஸ் அண்டு செகண்ட் ஹாஃப்ல ஒரு இன்னும் சில ஸ்லாப்ஸ்டிக் ரீதியான காமெடி, இதெல்லாமே ஓரளவு கவனிக்க வைக்கும்படியாக இருந்துச்சு. பட் அதர் தன் தட் நிறைய இடங்கள்ல காமெடின்னு இவங்க ட்ரை பண்ண விஷயம் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் சுசீந்திரன் 2K ஜென்ரேஷனோட லவ் ஸ்டோரி எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு அட்டம் பண்ணியிருக்காரு. பட் இதில் உள்ள இருக்கிற விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா 80s 90s நம்ம பார்த்து பழகின கதையாக தான் இருக்குது. அதை ஒரு 2K மேல் பிச்சோட கொடுத்துருக்காரோ அப்படிங்கிறது மட்டும் தான் டவுட்டாக இருந்துச்சு. காஸ்டியூம்லேருந்து பல விஷயங்கள் ரொம்ப ஸ்டீரியோ டைப்பாகவே இருக்குது. இந்த மாதிரி தான் 2K கிட்ஸ் ட்ரெஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி தான் நடப்பாங்க, இந்த மாதிரி தான் பேசுவாங்க, இந்த மாதிரியான கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது சிச்சுவேஷன்ஷிப்பு, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்திருக்காரே தவிர, அதை தாண்டி கதையாக 2K ஜென்ரேஷனோட லவ் எப்படி இருக்குது, அவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பார்க்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிரதான கதையில் இடம்பெறவே இல்லை. எகைன் இது ஒரு 80s 90s எடுக்கப்பட வேண்டிய கதை இந்த காலத்தில் கொஞ்சம் அடாப்ட் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்குது. அது கொஞ்சம் அவுடேட்டட் ஃபீலையும் கொடுக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் நிறைய இடங்களில் வசனங்களும் சரி ரொம்ப ப்ரிட்டன்ஷியஸாக, ரொம்ப ஃபேக்காக, அப்புறம் வந்து இந்த மேலோட்டமாக அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சர்ஃபேஸ் லெவல்லே இருந்த ஒரு ஃபீல்டு தான் இருக்குது. இது 2K ஜென்ரேஷனோட லவ், அவங்க இவ்வளோ இப்படி தான் பேசிக்குவாங்கன்னு ஒரு வேற ஒரு ஜென்ரேஷன்லேருந்து ஒரு ஆள் அதை பற்றி தெரியாமல் எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வசனங்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் போட்டு இன்னும் இந்த மாதிரியான மக்கள் வந்து அவங்களுக்குள்ள எப்படி பேசிக்கிறாங்க, குறிப்பாக இப்போ காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது எந்த மாதிரிலாம் மாறி இருக்கு, எந்த மாதிரிலாம் அவங்க அடாப்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் இன்னும் டீப்பாக ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்கலாம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் இருக்கிற தகவல் வச்சு எழுதுன மாதிரி தான் கதை இருக்குது. அது இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய மைனஸ்.
அடுத்தடுத்து வர காட்சிகள், எடிட் பேட்டர்ன் இதெல்லாமே கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கு. அதுவும் எந்த மாதிரினா ஒரு கேரக்டர் ஒரு டெசிஷன் எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் திரும்ப வேற சீன்ல காட்டுறப்போ, அதுக்கு அந்த டெசிஷன் அவங்க எடுத்த மாதிரியான இம்பாக்ட் கூட அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்ல இல்ல. டோட்டலா வேற ஒரு வைப்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான காட்சிகள் இந்த சக்கரை பொங்கலையும் வடகரையும் அடுத்தடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கோர்வையில தான் நகருது. அது இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய மைனஸா மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வீக்கான ஒரு ஸ்டோரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்றப்போ அது இன்னும் ஒரு பெரிய மைனஸா மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா படத்துல சொல்ல வர ஒரு பெரிய மெசேஜ் என்ன அப்படின்னா, 2K ஜெனரேஷன்ல ஆண்களும் பெண்களும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க. அவங்களுக்குள்ள காதல், காமம் மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள இல்ல. அவங்க ஃப்ரெண்ட்ஸாவே கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கறத ஒரு மெசேஜா சொல்றாங்க. இதை வந்து 2K ஜெனரேஷன்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா 80s 90sல இருந்து இந்த மாதிரியான கதைகள், இந்த மாதிரியான படங்கள், இந்த மாதிரியான மனிதர்களை கூட நம்ம நேர்ல பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ டோட்டலா இந்த மெசேஜை பார்க்குறப்போ இந்த ரமணா யூகி சேது டெம்ப்ளேட் தான் ஞாபகம் வந்துச்சு. ஓ இப்பதான் அங்கேயே வரீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அது இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய மைனஸ். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமா 80s 90sல வந்திருக்க வேண்டிய ஒரு படத்தை 2K லவ் ஸ்டோரின்னு சொல்லி எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் சோகம் என்னன்னா, இதே 80s 90sல இதை விட மெச்சூர்டான லவ் ஸ்டோரிஸும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வகையில் இந்த படத்தை நிச்சயமா நான் ஒரு புவர் ரேட்டிங் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.